விசுவாசம் என்றால் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? ஆதியாகமம் 17:17. ஆபிரகாமின் 99வது வயதில் தேவன் அவனிடம் வந்து, உனக்கு ஒரு குமாரனை தரப்போகிறேன் என்ற பொழுது அதனை நம்புவது ஆபிரகாமுக்கு எளிதான காரியமாக இருக்கவில்லை. அவன் தேவன் சொன்னதை கேட்டு, இப்படியுமா நடக்க முடியும் என்ற சிந்தனையோடு முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 17:17. ஆபிரகாம் மட்டுமல்ல, அவனுடைய மனைவியின் விசுவாச நிலையும் அப்படியாகவே இருந்தது. தேவதூதம் சாராளிடம் வந்து, நீ ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று நீ கூறின போது சாராளால் அதனை அப்படியே நம்பிவிட முடியவில்லை. நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று அவளும் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:13. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி சுமார் 25 வருடம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்த பிறகும் அவர்களுடைய நம்பிக்கையின் நிலை முழுமையற்றதாகவே இருந்தது. கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்தை குறித்து அப்படியே நம்பிவிட முடியாமல் நகைக்கின்ற அளவிற்கு அவர்களின் விசுவாச நிலைமை இருந்தது. நம்பிக்கை வைக்க முடிகின்ற திறனின் அடிப்படையில்தான் தேவனுடைய வல்லமையான காரியங்கள் நிகழ்கிறது என்பது உண்மையாயின், ஆபிரகாமின் வாழ்வில் அது நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஆயினும் தேவன் திட்டமிட்டபடி அவனுடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையான செயல்கள் செய்யவே செய்தார். அப்படியானால் தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் எதனை விசுவாசமாக பார்த்து அவனுக்கு நற்சாட்சி தந்து ஆசீர்வதித்தார் என்று கேள்வி எழும்புகின்றது. ஆபிரகாமனுடைய நம்பிக்கையின் அளவில் அல்ல, அவனுடைய வாழ்க்கையின் அழகிலேயே அவர் விசுவாசத்தை கண்டார். அவனால் தம்மை எவ்வளவு நம்ப முடிந்தது என்பதை விட அவன் தமக்கு சித்தமானபடி எப்படி வாழ்ந்தான் என்பதையே அவர் பார்த்து அதனையே விசுவாசம் என்று எடுத்துக்கொண்டார். ஆபிரகாம் நம்புகின்ற விஷயத்தில் சில வேளைகளில் சற்று பலவீனமாய் இருந்த போதிலும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையிலேயே பல பலவீனமாய் இருக்கவில்லை. வாழ்க்கை முறைதான் தேவனுடைய பார்வையில் அவனுடைய விசுவாசம் தோன்றியதே அன்றி அவனுடைய நம்பிக்கையின் அளவு அல்ல. சிந்தனைக்கு, இறைவனை உறுதியாக பிடித்து கொண்டவனை விட்டு கவலைகள் விலகி ஓடுகின்றன. ஆமேன்.